உரிமைகளுக்கு குரல் கொடுக்கும் மக்களின் குரல். குரலற்றோருக்கான குரல். Voice for the voiceless. Voice for the voiceless. Voice for the... நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் ஓவா FM. ஊபா மாகாணத்தின் புகழை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்ற சுற்றுலா தலங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் புராதன வணக்க ஸ்தலங்களை தேடிச் செல்லும் வானொலி பயணம். சஞ்சாரம் சஞ்சாரம் சஞ்சாரம். புதன்கிழமைகளில் இரவு 9:15. அனுசரணை ஊபா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு. வணக்கம் நேயர்களே, இன்னும் ஒரு சஞ்சாரம் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்குகின்ற நான் SM ரமேஷ். இன்றைய நிகழ்ச்சிக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது ஊபா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு. அந்த அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி பணிப்பாளர் அவர்களுக்கும் எங்களுடைய விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்றைய சஞ்சாரம் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய நிகழ்ச்சியின் ஊடாக வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சுற்றுலா தலத்துக்கு உங்களை நாங்கள் அழைத்து செல்லவிருக்கிறோம். ராவணன். இந்த ஒற்றை பெயர் அத்தனை ஈர்ப்பு சக்தி கொண்டது. இதை யாரும் மறுக்க முடியாது. ராவணனை ராமாயணம் கெட்டவனாக சித்தரித்தாலும், பிறர் மனைவியை கவர்ந்தவன் என்று ஏளனம் செய்தாலும், அவனிடத்தில் இருந்த தொழில்நுட்பமும் யுத்த தந்திரங்களும் கோட்டை கட்டி ஆண்ட முறைகளும் அரண்மனைகளும் ஏராளம். உலகிற்கு விமானத்தை கொடுத்தவர்கள் வேண்டுமானால் ரைட் சகோதரர்களாக இருக்கலாம். ஆனால் அந்த காலத்திலேயே ராவணன் விமானத்தை வைத்திருந்தான் என்கிறது ராமாயணம். அதற்கு புஷ்பக விமானம் என்ற பெயரையும் சொல்கிறது. ஒருவேளை இது கற்பனை கதையாக கூட இருக்கலாம். ஆனால் அப்படி பறக்க முடியும் என்ற கற்பனையை உருவாக்கும் அளவிற்கு ஆதி தமிழர்கள் தொழில்நுட்பம் நிறைந்து அறிவோடு இருந்தார்கள் என்றால் அதை நாம் நிச்சயமாக மெச்சியே ஆக வேண்டும். ராவணன் என்றாலே ஒருவித சிலிர்ப்பும் கர்வமும் எமக்கு வந்துதான் போகின்றது. அந்த ராவணன் ஆண்டதாக சொல்லப்படும் இலங்கையில் சீதையை கவர்ந்து வந்து மறைத்து வைத்ததாக சொல்லப்படும் இடங்கள் ஏராளம். அதில் சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இடம்தான் எல்ல நகரத்தில் அமைந்துள்ள ராவணன் குகை. ராவணன் வெட்டு, ராவணன் நீரூற்று என்று பல ராமாயண காலத்து இடங்கள் இருந்தாலும் இந்த ராவணன் குகையானது கொஞ்சம் விசேடமானது. ராமாயணத்திலே ராவணன் சீதையை கடத்தி வந்து லங்காபுரியில் பல குகைகளில் மறைத்து வைத்ததாக வரலாற்று கதைகள் கூறுகின்றன. அவ்வாறு சீதையை ராவணன் மறைத்து வைத்த ஒரு குகைதான் இந்த ராவணன் குகை. இலங்கையின் ஊவா மாகாணத்தில் அமைந்துள்ள பண்டாரவளையிலிருந்து சுமார் 11 கிலோமீட்டர் தொலைவில் எல்ல நகரம் அமைந்திருக்கிறது. இந்த நகரத்தின் மத்தியில் இருந்து 2 கிலோமீட்டர் தொலைவான மலையில்தான் இந்த ராவணன் குகை அமைந்திருக்கிறது. இந்த ராவணன் குகையானது கடல் மட்டத்திலிருந்து சுமார் 4490 அடி உயரத்தில் அமைந்துள்ளது. இந்த குகை சுமார் 50 அடி அகலமும் 150 அடி நீளமும் 60 அடி உயரமும் கொண்டதாக கற்களால் ஆனது. இந்த ராவணன் குகைக்கு யாரும் எந்த நேரமும் செல்ல முடியாது. காலை 8 மணி முதல் மாலை 5 மணி வரைதான் இதனை பார்வையிட செல்லலாம். காலை 8 மணிக்கு தான் ராவணன் குகைக்கு செல்லும் கதவுகள் திறக்கப்படுகின்றன. படிகளினூடாக தான் நாம் குகையை நோக்கி செல்ல முடியும்.
இந்த இடத்தை அடைவதற்கு வேறு வழிகள் கிடையாது. கிட்டத்தட்ட 1000 படிகளுக்கு மேல் நாங்கள் ஏறி செல்ல வேண்டும். செங்குத்தாகவும் சமாந்தரமாகவும் வளைவுகள் நிறைந்ததாகவும் இந்த படிகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த இடத்தை அடைவதற்கு சுமார் அரை மணித்தியாலங்களுக்கு மேல் நாம் பயணிக்க வேண்டும். இந்த குகைக்கு செல்லும் பாதையில் குருவிகளின் சத்தமும் நீர்வீழ்ச்சிகளின் சத்தமும் எம்மை சாந்தப்படுத்தியே மேலே அழைத்து செல்கின்றன. உயரத்தை சென்றடைந்த பிறகு ஏதோ மகிழ்ச்சி. மெதுமெதுவாக குகையை நோக்கி கால்கள் நகரும். சிறிது தூரத்தில் படிக்கற்கள் இல்லாமல் பாறைகளின் நடுவேதான் செல்ல வேண்டும். அதன் பின் இருண்ட குகைக்குள் செல்ல வேண்டும். ஒரே இருட்டு. ஒரு கல்லின் மேல் மறுக்கல்லை வைத்து அடுக்கி வைத்தாற்போல் இந்த குகை அமைந்திருக்கிறது. அந்த கற்களின் இடைவெளியூடாக சூரிய ஒளி உள்ளே நுழைகிறது. ஞானிகளும் முனிவர்களும் ஏன் குகைகளில் தியானம் செய்தார்கள் என்பதை இந்த குகைக்குள் நுழைந்த பிறகுதான் புரிகிறது. மனதில் அப்படியொரு அமைதி. சிறிது தூரம் உள்ளே நகரும் போது குருவிகளின் சத்தம் மட்டுமே கேட்கும். குகை முழுக்க இருள் சூழ்ந்து காணப்படும். ஆனால் மனதில் ஏதோ இனம் புரியாத அமைதியும் சில்லென்ற குளிரையும் உணர முடிகிறது. இது ராவணனின் குகைதானா என்பது அறுதியிட்டு உறுதியாக சொல்ல முடியாது என்ற போதிலும் இதை ராவணன் குகை என்று பிரதேச மக்கள் விழிக்கின்றனர். ஊபா மாகாணத்தின் புகழை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்ற சுற்றுலா தலங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் புராதன வணக்க ஸ்தலங்களை தேடிச் செல்லும் வானொலி பயணம். சஞ்சாரம் சஞ்சாரம் சஞ்சாரம். புதன்கிழமைகளில் இரவு 9:15. அனுசரணை ஊபா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு. ராமாயண கதாபாத்திரமான ராவணன் பதுளையை தலைநகராக கொண்டு ஆண்டு வந்ததாக சொல்லப்படுகின்றது. ராவணன் அருவி, ஸ்ரீத்ரிபுரம் வளைவு சுரங்கம், ஹக்கலை மலை, தியூரும்புல கோயில் ஆகியன ராவணன் கதையுடன் தொடர்புடைய இடங்களாகும். ஆக புராணங்களின்படி இது ராவணன் குகை என்றே நம்பப்படுகிறது. இந்த ராவணன் குகையிலிருந்து 3 சுரங்க பாதைகள் பிரிந்து செல்வதாகவும், அதில் ஒன்று தோப விகாரையை நோக்கி செல்வதாகவும், இன்னும் ஒரு சுரங்கப்பாதை நுவரெலியாவின் சீதா எளிய கோயில் வரை செல்வதாகவும், 3வது சுரங்கப்பாதை கரந்தகொள்ளை எனும் இடத்தில் அமைந்துள்ள நீல நிற குளம் வரை செல்வதாகவும் நம்பப்படுகிறது. அண்மையில் ஊபா மாகாணத்தில் முன்னெடுக்கப்பட்டு உமாவய திட்டத்தில் மேற்கொள்ளப்பட்ட அகழ்வுகளின் போது இதில் ஒரு குகை கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. வட மற்றும் தென்னிந்திய சுற்றுலா பயணிகள் அதிகமாக வருகை தரும் வரலாற்று மதிப்பை கொண்டு இந்த குகை இலங்கையில் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றாக தற்போது மாறி வருகிறது. இந்த குகைக்கு சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் மகாராவண விகாரை எனும் ஒரு புத்த விகாரையும் அமைந்துள்ளது. இந்த சுரங்கங்கள் ராவணன் மன்னனின் கட்டடக்கலை திறனை சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கின்றன. சுரங்கங்கள் மலை வழியாக விரைவான போக்குவரத்து வழிமுறையாகவும் ரகசிய வழி பாதையாகவும் செயல்பட்டிருக்கின்றன. இந்த சுரங்கங்களை உற்று நோக்கினால் அவை மனிதனால் உருவாக்கப்பட்டவை, இயற்கையான வடிவங்கள் அல்ல என்பதும் நிரூபணமாகிறது. இந்தியாவின் புராண கதைகளில் முக்கியமான கதைகளில் ராமாயணமும் ஒன்று. ராமாயணம் குறித்து பல சுவடுகள் விஞ்ஞானிகளை வியக்க வைத்திருக்கின்றன. அப்படியான சான்றுகளில் ஒன்றுதான் இந்த ராவணன் குகை. ராமாயணத்தில் ராமர், சீதை, லட்சுமணன் ஆகியோர் வனவாசம் செல்கிறார்கள். அப்போது ராவணன் சீதை மீது ஆசை கொண்டு சீதையினை இலங்கைக்கு கடத்தி வருகிறான். இலங்கைக்கு கடத்தி வரும் சீதையை எங்கு பாதுகாப்பாக வைப்பது என்று தேடிய போதுதான் ராவணன் இந்த குகையினை அடைகிறான். அன்றிலிருந்து இந்த குகையானது ராவணன் குகை என்று அழைக்கப்படுகிறது.
ராமாயண புராணத்தில் வேண்டுமானால் ராவணனை தவறாக காட்டியிருக்கலாம். ஆனால் நிஜத்தில் ராவணன் என்பவன் மிக சக்தி வாய்ந்த அரசன். இன்றும் கூட இலங்கையில் பலர் அவனை கடவுளாக பூஜிக்கின்றார்கள். ஊபா மாகாணத்தின் புகழை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்ற சுற்றுலா தலங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் புராதன வணக்க ஸ்தலங்களை தேடிச் செல்லும் வானொலி பயணம். சஞ்சாரம் சஞ்சாரம் சஞ்சாரம். புதன்கிழமைகளில் இரவு 9:15. அனுசரணை ஊபா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு. இலங்கையர்களாகிய நாங்கள் ஒவ்வொருவரும் செல்ல வேண்டிய ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலம்தான் இந்த ராவணன் குகை. இந்த இடத்துக்கு வருபவர்கள் பாதுகாப்பு குறித்து மிக மிக அவதானமாக இருக்க வேண்டும். அதிலும் சிறு குழந்தைகளை அழைத்து வருவதாக இருந்தால் நிச்சயமாக அதிகமான கவனத்தை அவர்கள் மீது நீங்கள் செலுத்த வேண்டும் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். அதே போல இந்த இடத்துக்கு பிளாஸ்டிக் பொருட்கள், குப்பைகளை எடுத்து வருவதை தவிர்த்துக் கொள்ளுமாறும், அவற்றை ஆங்காங்கே இட்டு செல்லாமல் அவற்றுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கின்ற குப்பை கூடைகளில் இட்டு செல்லுமாறும் நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதே போல இந்த புராதன வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த சுற்றுலா தலங்களில் இருக்கின்ற பொருட்களுக்கு சேதம் விளைவிப்பதையும் தவிர்த்துக் கொள்ளுமாறு நாங்கள் அன்பாக கேட்டுக்கொள்வதோடு இந்த அளவில் இன்றைய சஞ்சாரம் நிகழ்ச்சியினை நிறைவு செய்யவிருக்கின்றோம். இன்றைய தினத்திலும் சஞ்சாரம் நிகழ்ச்சிக்கு அனுசரணை வழங்கியிருந்தது ஊபா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு. அந்த அமைச்சின் கௌரவ செயலாளர் அவர்களுக்கும் திட்டமிடல் பிரிவின் உதவி பணிப்பாளர் அவர்களுக்கும் எங்களுடைய விசேட நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இன்னும் ஒரு சஞ்சாரம் நிகழ்ச்சியின் வாயிலாக ஊபாவின் புகழை உலகெங்கும் கொண்டு சென்ற ஒரு சுற்றுலா தலம், ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடத்தோடு உங்களை சந்திக்கும் வரை இன்றைய தினத்திலும் நிகழ்ச்சியினை தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் SM ரமேஷ். மீண்டும் சந்திப்போம். வணக்கம் நேயர்களே. ஊபா மாகாணத்தின் புகழை சர்வதேசத்துக்கு கொண்டு சென்ற சுற்றுலா தலங்கள், வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்கள் மற்றும் புராதன வணக்க ஸ்தலங்களை தேடிச் செல்லும் வானொலி பயணம். சஞ்சாரம் சஞ்சாரம் சஞ்சாரம். புதன்கிழமைகளில் இரவு 9:15. அனுசரணை ஊபா மாகாண சுற்றுலாத்துறை அமைச்சு.